ரொம்ப சந்தோஷம். முட்டை கொடுக்கறது மாட்டுக்காரங்களுக்கும் சந்தோஷம் தான். காரை கொடுக்குற போல அவர் அரசு வேலை கொடுத்தா கடைசி வரைக்கும் வரிசையா இருந்துக்குறாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா. முக ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Just it's beautiful and the music. So and then Jallikattu is like super exciting with we don't have anything like that in America. ஒரு மெத்த சைக்கிள் அப்படிங்களா 3 பரிசு ஆயிருக்கா? பிடி மாடு எல்லாம் வந்துருச்சு. எந்த ஊரு சொன்னீங்க? செல்லக்கோடம்பட்டி. ஜல்லிக்கட்டு வீரருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்கிற அறிவிப்பை செய்திருக்கிறார். ஊதாரித்தனமா இருப்பாங்க, அவன் சரியில்லாம இருப்பா, ஒழுக்கம் இல்லாம இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது. எங்க மாநிலத்தில் எல்லாம் சரியா இருக்கிறாங்க. மாடு அதிக மாடு பிடிக்கிறவங்களுக்கு நாங்கள் அரசு அங்கீகரிக்கிற விதமா நிறைய வருஷம் வச்சிருக்காங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷமா அந்த கோரிக்கை வச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து அரசு வேலை சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து நிறைவேற்ற சொல்லியிருக்காரு. நிறைவேற்ற நல்லதுதான், சந்தோஷம் தான். சைக்கிள் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதே சிஎம் வந்து சிஎம் வந்திருக்காரு. சிஎம் மேல வந்து பார்த்தாரு நம்ம மாட்டை வந்ததை. கண்டிப்பா வரவேற்கத்தக்கது சிஎம் வந்தது இங்க அலங்காநல்லூருக்கு. அறிவிச்சது மெயின். திருச்சி கல்லுக்குழி சூர்யா மாடு. திருச்சி கல்குழி சூர்யா மாடு. வாடிவாசல்ல மாடு வரட்டும். மாடு இதுக்கு பாப்பி சொல்ல ஒரு மெத்தைப்பா. ஒரு பிடிங்க, ஒரு ஆள் பிடிங்க. காலை வெற்றி பெற்றது. அடுத்ததாக திருச்சி கோட்டை தில்லு தினேஷ் மாடுபா. பாப்பிஸ் வழங்க ஒரு மெத்தை. திருச்சி தில்லு கணேஷ் மாடு. ஒரு ஆள் சூப்பரா தம்பி. ஆகா தூக்கி போடுப்பா. அழகான மாடியா. ஆகா சுத்துதுப்பா, சுத்துது பாரு. எங்கிட்டு யாரையும் பக்கத்தில் நெருங்க விடல பாரு. பின்னாடி தொட்டால் முட்டுது, முன்னாடி தொட்டால் முட்டுது. ஆஹா இங்க இருங்க, இங்க இருங்க. நீங்க தள்ளி நில்லுங்க. மாட்டின் உரிமையாளர் தள்ளி நில்லுங்க சார். மாட்டின் உரிமையாளர்கள் தள்ளி போயிருங்க. மாடு விளையாடுனா விட்டுருங்க. தொடுப்பா. ஒரு ஆள் பிடி பாப்பா. பிடிச்சிடா. சூப்பரா சூப்பரா அழகுடா. விட்டுறாரா மனசு விட்டாரா. பிடிச்சிடா. சூப்பர் சூப்பர் அழகு. ஆஹா ஆகா தூக்கி போட்டுருச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் தொட்டு பாட்டாங்க. காலை காலை வெற்றி பெற்றதுப்பா. போங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. உள்ளே நம்ம ஆட்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து இந்த பரிசு வாங்கிட்டு போகிறோடைய வீரர்களோட உணர்வு, மாடுபிடி வீரர்களோட உணர்வு, மாடு வளர்க்குறோட உணர்வு எல்லாத்தையும் பதிவு பண்ணோம். அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து முதல்வர் சிஎம் அவர்கள் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க? 2 மாடு பிடிச்சிருக்கோம். 2 மாடு. அலங்காநல்லூரா? ஒன்றியா வாவிடமுருது. எந்த ஊரு? வாவிடமுருது. வாவிடமுருது பிடிச்சிருக்கீங்களா? 5 வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்களா? 2 மாடு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு போகிறோம். 2 மாடு பிடிச்சி எல்லா விளையாட்டு துறைக்கும் வந்து முதலிடம் கொடுக்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து விளையாட்டுக்கு முன்னிலை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு இது கொடுக்க மாட்டுறாங்க. வீர பணைய வச்சு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். மாடுபிடி வீரருக்கெல்லாம் அரசு பணி அடிச்சுக்கலாம். அதை பற்றி உங்களுடைய நீ ஒரு மாடுபிடி வீரர் எப்படி உணர்றீங்க? நீங்க நல்லதுதான், நல்லதா உணர்றோம். எல்லா விளையாட்டு அத்லெட் இருக்கு, எல்லா கபடி இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ஒரு முன்னிலைப்படுத்தணும். அது நல்லதுதான். அரசு பண்ணி கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம். டோக்கன் கொடுக்கறது அதெல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் தராங்க. எல்லாம் சிறப்பா போறாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ வந்து போலீஸ்காரங்க யாரும் அடிக்கல, செய்யல. அதெல்லாம் நல்லா சிறப்பா செய்யறாங்க. அண்ணன் பிடிச்சாரு, ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? சரி சரி. எல்லாரும் மாறுபடி தானா? எல்லாம் மாறுபடி கால தானா? ஓகே சரி சரி. இந்த பிடிச்சதுக்கு பரிசா? ஓகே. எந்த ஊர் மாடு? என்ன பரிசு? கூத்தியார் உண்டு. கூத்தியார் உண்டா? கூத்தியார் உண்டு. மாட்டுக்கு பேரு ராமு. ராமு 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 காடா? எந்த ஊர்ல இருந்து வர சொல்லி? கூத்தியார் உண்டு.
கூத்தியார் உண்டா? ஓகே, என்ன பரிசு? இந்த மெத்த மெத்தையா? மெத்தை பரிசு. சந்தோஷம், மகிழ்ச்சியா? மெத்தையும் பரிசு அவருக்கு வந்து அந்த கண்ணத்துல கொஞ்சம் அந்த தழுங்கும் பரிசு. யோ, காயப்பட்டிருக்கா? காயப்பட்டிருக்கா? நீ பிடிச்சீங்களா? மாடு பிடிச்சீங்களா? கயிறு போட்டு மூக்குறங்க குத்தியில கொம்பிட்டு அடிச்சு பிடிச்சி அவருக்கு அது பொங்கல் பரிசு. ஓகே, ஓகே ஓகே. என்ன இது? மாட்டுக்கண்ணே திருச்சி மாவட்டம் மாத்தூர். திருச்சி மாவட்டம் மாத்தூர் யோகேஷ் சித்தேஷ் மாடு. அப்படிடா? 2 மாடா? 2 இதுவா? ஆமா 2 மாடு. 2 பிரைஸ் ஒரு மாட்டுக்கு. 2 பிரைஸ் ஒரு மாட்டுக்கு. ஓ அப்படியா? மாடு எத்து மாடு. எந்த ஊர்ல இருந்து வந்தது மாடு? மாடு திருச்சி மாவட்டம் மாடு. திருச்சி மாவட்டம் மாடா? இப்ப நீ சிஎம் ஒன்று அறிவிச்சிருக்காருல்ல? ஆமாண்ணே. அதாவது நீ மாடு பிடிக்கிறவர்களுக்கு அரசு வேலை அடி பாக்குறீங்க. கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்தா அவங்க மாடு பிடிக்கிறாங்க. யாரா இருந்தாலுமே உயிரை பணைய வச்சு தான் பிடிக்கிறாங்க. யாரும் சும்மா பிடிக்கல, உயிரை பணைய வச்சு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு. படிப்பு அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இதுதான் கிடையாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ஏன்னா எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாம் படிச்சவங்க தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் படிக்காதவங்க இருப்பாங்க. என்ன படிச்சிருக்கோமோ அவங்க தகுந்தாப்புல ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். எவ்வளவு பேர், நிறைய பேர் கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து மாடு பிடிச்சி அதுல இது பண்றாங்க முன்னேறி. ரெண்டாவது மெயினா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு. ஓகே ஓகே. மாடு பிடிக்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏதோ ஒரு இழப்பு இருந்தாலோ ஏதோ ஒன்று நடந்தாலோ அதுக்கு இன்சூரன்ஸ் மூலியமா அதுக்கு இது மாதிரி ஓகே ஓகே தர மாதிரி அது மெயினா பண்ணணும். அப்ப நீங்க சிஎம் அறிவிச்சது வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. சிஎம் வந்தது இங்க அலங்காநல்லூருக்கு. ஓகே, வந்தது அறிவிச்சது மெயின். ஓகே, ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்தது. அலங்காநல்லூர் நல்ல தரமான மதுரை மாவட்டம் பரசுராம்பட்டி பால்சாமி தவிர மய முத்தியா மாடு 1.5 நிமிஷம் மாடு விளையாண்டுருக்கு. என்ன பரிசு? ஒரே ஒரு சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இது அரசியல் தான். சிறந்த பரிசு நோட் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியல, டயம் ஆனாதான் தெரியும். அப்படியா? ஆமா, 2 நிமிஷம் நெருங்கி விளையாண்டுருக்கு நம்ம மாடு. கட்டி அதாவது புடி கொடுக்காம விளையாண்டுருக்கு. 2 நிமிஷம் களத்துல 2 விளையாண்டுருக்கு. சரி பாப்போம், என்னன்னு பாப்போம். திருப்பாலை சார். திருப்பாலையா? என்ன பரிசு இருக்கு? சைக்கிள் சார். சைக்கிள் இருக்கா? சிஎம் அறிவிச்சிருக்காருல, இனிமேல் மாடு பிடிக்கிறவர்கள் அரசு வேலை எப்படி பாக்குறீங்க? அரசு வேலை கொடுத்தா கண்டிப்பா கொடுத்தா நாங்க நல்ல விஷயமா. நீங்க மாடு பிடிக்கிறவர் தானா? மாடு பிடிக்கிறீங்க, மாடு வளர்க்குறீங்க. எந்த ஊருக்கால சொல்லு கேட்டா? திருப்பாலை. திருப்பாலையா? காளைக்கு பேர் இருக்கா? வீரா. வீராவா? டீம் திருப்பாலை. வீரா. சூரை விடும். அதான் பாலமேட்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு மாடு கொண்டு வந்தோம். போன வருஷம் பாலமேட்ல அடைச்சோம். அங்க ஒழுங்காவே இது பண்ணல. அலானூர்ல கொண்டு வந்தோம். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலானூருக்கு மாடை கொண்டு வந்து அவுத்தா மாடு நல்லா ரிசல்ட் ஆச்சு. நல்லா ஜம்ப்ல போச்சு. மாடு ஜம்ப் ஆனோட சைக்கிள் போட்டாங்க. சைக்கிள் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதே சிஎம் வந்து சிஎம் வந்திருக்காரு. சிஎம் மேல வந்து பார்த்தாரு நம்ம மாடு வந்ததை. அவங்களுக்கு புடியாரங்களுக்கு வந்து மாடு ஊத்துறதுக்கு நல்ல பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல புடியாரங்களுக்கு வந்து முன்னாடி வச்ச கோரிக்கை தான் நிறைய வருஷம் வச்சிருக்காங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷமா அந்த கோரிக்கை வச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காரு. நிறைவேற்ற நல்லதுதான், சந்தோஷம் தான். எங்களுக்கு இங்க வந்து மாடு அவுத்து பிரைஸ் நல்ல பிரைஸ் வாங்கிட்டு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பாலமேட்ல அடைச்சு. பாலமேட்லயும் ஜெயிச்சு. நேற்று வந்து பீரோ வாங்கிச்சுனா, பீரோ, அண்டா, தலகாணி, ஹாட் பாக்ஸ் நிறைய அங்க வந்து பரிசு அள்ளி போட்டாங்க. இங்க ஒரு பரிசா கொடுத்தாலும் நச்சுன்னு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. சரி, நல்லா நடத்திருக்காங்க. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு உலக நாட்டில இருந்து பல்வேறு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய வீரமிக்க தமிழர்களினுடைய அடையாளம் இது. இந்த வீர விளையாட்டை காலையில வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துவங்கி வைத்து 2 அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார். ஒன்று, மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் அரசு வேலை வழங்குவது. அது நீண்ட நாள் கோரிக்கை. மாடுபிடி வீரர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு வந்து ஊக்கமளிப்பது என்பது மிக சிறந்த செயல். அரசு இந்த தமிழருடைய கலாச்சாரம், இந்த வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல். இதை நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம். மற்றொன்று, மாடுபிடி வீரர்களுக்கான பயிற்சி மையத்தை ஏற்படுத்துவது. இந்த வீர தீர செயலை, இந்த தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஆகச் சிறந்த செயல் திட்டம். இந்த 2 செயல் திட்டமும் நீண்ட கால கோரிக்கை. இந்த கோரிக்கையை உடனடியாக
தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாரு சொல்ல எந்த ஊர் மாடு என்னன்னு நீங்க தானே பாப்பாவா பிடிச்சிக்க தம்பி ஓகே சொல்லுங்க தம்பி மாடை பிடிச்சிக்கங்க எந்த ஊர் மாடு செல்லாகுளம் மாடா என்ன பரிசு இருக்கு ஒரு மெத்த அப்படிங்களா 3 பரிசு இருக்கா பிடி மாடு எல்லாம் வந்துருச்சு எந்த ஊரு சொன்னீங்க செல்லக்கோடம்பட்டி செல்லன கவுண்டன்பட்டியா மாட்டு பேர் இது இருக்கா எந்த ஊரு கானூரான் கோயில் மாடு கானூரான் கோயில் மாடு ஓகே இதுல எப்படி பரிசு வாங்க சந்தோஷமா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை இதுல கலந்துருக்குது எல்லா வாடியிலுமே ஊத்துறவா அலானூர்ல மட்டும் ஊத்துறது இல்ல இதே அலானூர் முதவாடி 5 வருஷமா வெயிட் பண்ணா 5 வருஷமா ட்ரை பண்ணி இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படிங்களா உள்ளூர்ல இருந்துட்டே இப்பதான் கிடைச்சிருக்கு சரி இதுல மாடு நிக்குமா குழந்தைங்க சும்மா இல்ல பக்கத்துல இல்லப்பா சந்தோஷமா தான் இருக்கு மாடு பார்க்க மாடு வாங்க அப்படியா இப்ப சிஎம் அறிவிச்சுக்காருல அரசு வேலை அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க சிஎம் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை சொல்றாங்களா அதை உங்க எப்படி பாக்குறீங்க நல்லதானே மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை கிடைச்சா நல்லதானே இது வந்து வருஷத்துக்கு தொடரன்ற மாதிரி கண்டிப்பா வருஷம் தொடரணும் 5 வருஷமா நாங்க எதிர்பார்த்தோம் இந்த வருஷம் தான் எங்களுக்கு கிடைச்சு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு இது போல மாடு வளர்க்குறவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா உங்களுக்கு எங்களுக்கு வருஷம் இந்த மாதிரி உள்ளூர்ல கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் My first time, super interesting, super fun. My first time doing Pongal. I'm from America, Los Angeles, and yeah, it's just amazing, super exciting energy. All the different Pongal days, I've seen different in the villages, the colors and the painting of the bull and the different. Well, we have rodeo, but this is like its own thing in Tamil Nadu, and the people here are very nice. So yeah, I felt very welcome, and everyone is very friendly and nice people. Cotton set, culture, cotton set. Cotton? Cotton set. Yes. Tamil Nadu set. Yes, nice, nice cotton. Yes. Do you think any difference between a European like bullfighting? Bullfighting and this like. I mean, there's definitely. I mean, I've seen it in Spain, like Spanish bullfighting. I don't know about anywhere else. In Spain, obviously, they kill the bull. It's much more bloody, and it's much more kind of ceremonial. Like there's one bull for quite a long time. And this one, it's like bull. As many bulls come very fast. So it's so yeah, it's quite different. Here it's like one bull goes and then the next bull. Sometimes the bull turns around and comes back. So it's almost more like in the Spain, the Pamplona running of the bulls. It's more like that than the bullfighting. Okay, thank you. My name is Matthew Schoenfield. Okay. I don't know this guy. Okay. Super. ஒரு மாடு இப்ப எதுக்கு போச்சு மதுரை பெத்தானியபுரம் மேடுத்தெரு என்ன மாடுப்பா ஜல்லிக்கட்டு மாடு தான் அது என்ன மாட்டுக்கு பேருப்பா பீமாவா பீமா என்ற குட்டி புலியா அதுக்கு என்ன பரிசு கிடைச்சு சைக்கிள் இந்த சைக்கிள் தானா நீங்க வச்சுக்கிறதா அந்த சைக்கிள் ரெண்டுமே வா இன்னொரு மாடுக்கா அது எந்த மாடு ஒரே மாடு 2 பரிசா அது பேர் அப்புக்குட்டி மாட்டின் பேர் இன்னொரு மாடு பேர் அப்புக்குட்டி ஓகே பேரு மாட்டுக்கு பேர் பவானி மீண்டும் பவானி எத்தனை முறை இந்த மாதிரி அலங்காநல்லூருக்கு வந்திருக்கீங்க இது முதல் கட்டை இந்த மாட்டுக்கு முத கட்டா இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் வந்திருக்கோம் ஓகேப்பா 7-8 வருஷமா வேற மாடு வச்சிருந்தோம் சரி இப்போதைக்கு வந்து இது நம்ம வீட்டுல பிறந்த கண்டு அதை அவுத்து பார்க்கணும்னு சொல்லி அவுத்தோம் முதல் கட்டையிலேயே நல்ல ரிசல்ட் மெத்த கொடுத்தாங்க அதை வச்சிருக்கோம் அந்த நண்பர்களை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா சிஎம் இன்னைக்கு அறிவிச்சுக்காருல்ல மாடு அடக்குறவங்களுக்கு அரசு வேலை அறிவிச்சுக்காங்க தெரியுமா அறிவிச்சுக்காங்களா சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம்ல அப்படின்னா இதுக்கு மேல அப்படியே வந்த டிராக்டரை கொடுக்கறது மாட்டுக்காரங்களுக்கும் அது சந்தோஷம் தான் காரை கொடுக்குற போல அவருக்கு அரசு வேலை கொடுத்தா கடைசி வரைக்கும் வரிசையா இருந்துக்குறாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாம் கார் கொடுக்குறாங்க திடீர்னு அப்ப குடும்ப சூழ்நிலை வரும் என்ன பண்ணுவோம் போய் விட்டு போடுவோம்
இதே ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை வச்சு அவங்க வாட்டுக்கு பொழைச்சிக்குருவாங்கல்ல, அதானே உண்மை. உண்மையாலும் பிடிக்கிறவங்களும் விறுவிறுப்பாகவும் பிடிப்பாங்க, நிம்மதியாகவும் பிடிப்பாங்கல்ல. ஏதாவது ஒரு வேலைக்காகவாது போகிற மேடான்னு பிடிக்கலாம்ல, கண்டிப்பாக அப்படி இருக்கும்ல. மாட்டுக்காரங்களுக்கு சரி டிராக்டர் கிடைக்கிது உழுதெல்லாம் ஏதாவது பண்ணலான்னு இருந்தாங்க, அதுவுமே இந்த வருஷம் தான் டிராக்டர் போட்டாங்க. பெருமையாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, இது ஒரு பெருமை. போன வட்டம்லாம் மாட்டுக்காரனுக்காரன மாடு ஏறி போதா கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், அது ஒரு உழுது போட்டு அதில் ஒரு விவசாயம் பண்ணோம்னா அதுக்காக வளர்த்துக்கலாம்ல. அதில் உழுகுறோம், அதில் ஒரு சோழநாத்தை போட்டு விட்டோம்னா ஜல்லிக்கட்டு டயத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும்ல, அப்படி பண்ணிக்கலாம்ல. இந்த வட்டம் தான் ஏதோ அவனியாவரத்துலேயும் அலங்காநல்லூர் பாலமேட்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். 3 ஊர்லையும் கொடுத்தது. அதே மணிக்கு அவனியாவரத்துலேயும் நம்ம மாடு 2வது ப்ரைஸு. ஆமாம், GR வேலு அவங்க தம்பிக்கு தானங்க 2வது ப்ரைஸ், அதுலேயும் ரொம்ப சந்தோஷம். மாடு வளர்க்குறவங்க கோரிக்கை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா இப்போ மாடு பிடிக்கிறவங்களுக்கு அரசு வேலை அடிச்சிட்டாங்க, சந்தோஷப்படுறீங்களா? மாடு பிடிக்கிறவங்களுக்கு கோரிக்கை இருக்கா? மாடு வச்சிருக்கு வளர்க்குறவங்களுக்கு இன்னொன்று டோக்கனு, ஆன்லைன் டோக்கன்றாங்க, சந்தோஷப்படுறோம்னு. இப்போ கஷ்டப்பட்டே வாங்குறவன் வாங்க முடியல, ஆனால் இந்த PRO இந்த பெரிய ஆளுக கொடுக்குறதுக்குலாம் நம்பர் பார்த்தீங்கன்னு 53, 50, 100 எங்கள் மாட்டுக்கு உண்மையாலுமே எங்கள் மாட்டுக்கு 1109. 1109 ஏதோ அடி வாங்கி போலீஸ்காரங்க சண்டை போட்டதுக்கப்புறம் தள்ளுவாடியாக போச்சு. அந்த தள்ளுவாடியில் நாங்கள் ஏற்றணும், அடி வாங்கி தான் தள்ளுவாடியில் ஏற்றணும். உண்மை ஒத்துக்கிறோம், தள்ளுவாடியில் ஏற்றணும். அதை கொஞ்சம் முறைப்படுத்தணும். கஷ்டப்படுறவன் எவனுக்கும் கவர்மெண்ட்ல கொடுக்காம இருப்பானுல்ல, அவனுக்கு டோக்கன் போட்டாங்கன்னு வைங்களேன், பெருமையா இருக்கும், சிறப்பா இருக்கும். MK ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாடு வளர்ப்பவர்களுக்கு அதே மணிக்கு ஒரு நாட்டு பசு நீ ஒன்று கொடுத்தாலும், டிராக்டருக்கு பதிலாக டிராக்டரோட சேர்த்து ஒரு நாட்டு பசு கொடுத்தாலும் அதை வச்சு பொழத்துக்கலாம். ஏன்னா எங்க மாடு வளர்க்கும் போது அதுக்கு தீனி வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக போகுது, வாங்குற சம்பளம் இங்கிட்டு போயிருது. வீட்டில் கொஞ்சம் இந்த கடைசி 2 மாதம் ரொம்ப சண்டையாகவும் போகுது. அதனால ஒரு 2 பசுமாடு இசுமாடு கொடுத்தாங்கன்னா, நம்ம மாடு என்னைக்காவது சிறந்த மாடாக அறிவிச்சாங்கன்னா அந்த பசுமாடை வாங்கியாவது பொழைச்சிக்கிருவோம்ல, நிம்மதியாவது பொழைச்சிக்கிருவோம்ல. அது ஒரு வேண்டுகோளாக இருக்கட்டும். ஐயா ஸ்டாலின் ஐயா, மீண்டும் உங்கள் ஆட்சி வந்தா இந்த மணிக்கு பசுமாடு இசுமாடு எங்களுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்யா. என்னன்னா இப்போ அரசு வேலை வந்து மாடு அதிகப்படியான மாடு பிடிப்பவர்களுக்கு இது வெகு நாள் கோரிக்கை தான். இன்னும் சரியாக சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுபோல் கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட இயக்க செயல்பாட்டாளர்கள், சமூக செய்திகள், மாடுபிடி வீரர்கள் நிறையா கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. அதாவது முன்னுரிமை அடிப்படையில், அதாவது மாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து அரசு வேலைங்கிறத நமக்கு முக்கியமாக அறிவிச்சிருந்தாங்க, கோரிக்கை இருந்தது. அதை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அது சிறப்பு தான், சிறப்பு தான். அதாவது மாடு பிடிக்கிறவங்க வந்து ஒரு ஊதாரித்தனமாக இருப்பாங்க, அவன் சரியில்லாமல் இருப்பான், ஒழுக்கம் இல்லாமல் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது. எங்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சரியாக இருக்கிறாங்க. அதிக மாடு பிடிக்கிறவங்களுக்கு நாங்கள் அரசு அங்கீகரிக்கிற விதமாக மாடுபிடி வீரர்கள் அதிகமாக வந்து அரசு வேலை அப்படின்றது வந்து சிறப்பு தான். நீ மேலும் மேலும் வந்து அதிகமாக வந்து அதில் ஆர்வம் காட்டுறதுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த விளையாட்டை வந்து மீட்டெடுத்த மாணவர் இளைஞர்களுக்கு எத்தனை காலம் எடுத்தாலும் அவங்களுக்கு இந்த அலங்காநல்லூர் மண்ணில் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீண்ட காலமாக நின்றது இப்போ வந்துருக்கலாம், ஒரு கட்டுப்பாடோடு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சைக்கிள் பரிசு நாங்கள் வந்து திருப்போணம், சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் புதூர். மாட்டுக்கு பேர் செவலை. ஆமாம். ஓகே. மாட்டுக்கு பேர் செவலையா? ஆமாம். நாங்கள் நிறையா வாடியில் ஒருத்தருக்கு நிறையா பரிசு வாங்கியிருக்கோம். இது எத்தனை அலங்காநல்லூருக்கு இதோட எத்தனை வந்துருக்கு? இதோட 4வது வருஷம் நாங்கள் வரோம். 4 வருஷம் பரிசு தானா? 4 வருஷம் பரிசு. 4 வருஷம் பரிசா? போன வருஷம் மெத்தம் வாங்கிட்டு போனோம், அதுக்கு முந்தின வருஷம் சைக்கிள் வாங்கிட்டு போனோம், அதுக்கு முந்தின வருஷம் தங்க காசு, அண்டா, ஃபேனு, கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டு போனோம். இந்த வருஷம் சைக்கிள் வாங்கிட்டு போகிறோம். சைக்கிள் வாங்கிட்டு போகிறீங்க? ஆமாம். மாட்டுக்கு ஹேவியா? ஓகே. இன்னொரு விஷயம், சிஎம் சொல்லியிருக்காருல்ல, இனிமேல் மாடு அடக்கிறவங்களுக்கு, அதிகமான மாடு அடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அரசு வேலை அறிவிச்சுக்காருல, அடி பார்க்குறீங்க? மாடு பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் அறிவிக்கிறாங்க, மாடு பிடிக்கிறவங்களுக்கு, மாடு வளர்க்குறவங்களுக்கு அறிவிக்கணும்ல. அது வேணுன்றீங்க? அது வேணும். மாடு பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க, அது மாதிரி நாங்கள் மாடு வளர்க்குறவங்களுக்கு அரசு வேலை அறிவிக்கணும். மதுரை பழங்கநாத்தம். மதுரை பழங்கநாத்தமா? ஊர் மாட்டுக்கு பேர் என்ன? மாட்டுக்கு பேரு கருவா. ஆமா. என்ன கொடுத்தாங்க பரிசு? சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிள். ஆமா. வணக்கம். எப்படி பாக்குறீங்க இந்த ஜல்லிக்கட்டு? எப்படி பாக்குறீங்க? வணக்கம். முதலில் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கியதிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பாக தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் கால்நடை வளர்ப்போருக்கும் முறையான ஒரு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை 10 ஆண்டுகளாக முன்வைத்து வந்தோம். கடந்த ஜனவரி 9ஆம் தேதி கூட
எங்களுடைய தமிழ்நாடு சமதர்ம கட்சியினுடைய வலைப்பக்கத்திலே இது குறித்து பேசி இருந்தோம். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை, வேளாண் துறை, வனத்துறை, இந்த 3 துறைகளில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளை வளர்ப்போருக்கும் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தோம். அந்த குரல் இன்று முதல்வர் அவருடைய செவிக்கு எட்டி மிகச்சிறந்த ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். ஒரு ஆட்சியாளர் மிகப்பெரிய சொற்பொழிவாளராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் மக்களின் குரலை கேட்கக்கூடிய சிறந்த செவித்திறன் உடையவராக இருக்க வேண்டும். எனவே அவர் சிறந்த அளவில் இந்த கோரிக்கையை பரிசீலித்து இன்று வெற்றி பெறுபவர்கள், ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர் முதன்மையான ஜல்லிக்கட்டு வீரருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்கிற அறிவிப்பை செய்திருக்கிறார். இது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை இதுதான் ஒரு அரசு அங்கீகாரம் செய்வது, அதற்குரிய வீரர்களுக்கு மரியாதை செய்வது. மேலும் மேலும் அரசு இதில் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அரசு நிர்வாகம் தலையிட்டு இது போன்று இந்த ஆண்டு போல அமைதியாக எல்லா இடங்களிலும் நடத்த வேண்டும். இந்த தடவை கொஞ்சம் ஜாதி பாகுபாடு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் குறைந்திருக்கிறது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் குறைய வேண்டுமென்றால் தொடர்ந்து ஊர் கமிட்டியினுடைய ஒத்துழைப்போடு அரசு நிர்வாகம் இதை எடுத்து செய்ய வேண்டும். ஊர் கமிட்டியை இணைத்து கொண்டு அரசு நிர்வாகம் முழுமையான கட்டுப்பாட்டில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துக்கொண்டு இது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நாங்கள் முன்வைத்த இந்த அரசு பணிக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புரியுது. ஆனா இதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறுதல்கள் கூடம் ஒன்று பெரிய அரங்கம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து திருச்சியிலையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏறுதல்கள் அரங்கம் ரெடி பண்ணிட்டு இப்போ திருச்சியும் பண்றாங்க. அதை தொடர்ச்சியை ரெடி பாக்குறீங்க இல்ல? தொடர்ந்து என்னன்னா ஊர் மக்கள் என்னன்னா அந்த ஒரு நாள் தான் ஊர் பெயர் கிடைக்குது, எனவே இதை நீங்கள் மாற்ற வேண்டாம் என்கிற கோரிக்கையை அரசு ஏற்று இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 ஜல்லிக்கட்டு தவிர மற்ற ஜல்லிக்கட்டு நடத்த அனைத்தையும் கலையரங்கத்தில் நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதியோடு அவர்கள் ஒரு விதிவிலக்கு கொடுத்து இதை அணுகிறார்கள். மக்களை எந்த நீங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுனாலும் சவுக்கை காட்டி அழைக்கக்கூடாது என்பது ஒரு ஜனநாயக அணுகுமுறை. எனவே அவர்களுக்கு ஊர் பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த கலையரங்கம் ஊருக்கு வெளியே இருக்கிறது, கொஞ்சம் தூரமாகவும் இருக்கு. அதனால என்னன்னா இந்த 3 ஜல்லிக்கட்டு தவிர மற்ற ஜல்லிக்கட்டுகள் கலையரங்கத்தில் நடக்க வேண்டும் என்கிற முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஓகே, நன்றி சார். நன்றி. சிங்கம்நாரி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். நாங்கள் திருவள்ளந்தூர் மாடு ஏற்றிட்டு வந்தோம். மாடு நல்ல மாடு, போக்கு மாடு, நம்ம மாடு நல்லா போயிருக்கு. மாடு சைக்கிள் பெற்று விட்டு. எந்த ஊர்? நாங்கள் வந்து சிவகங்கை மாவட்டம், திருவள்ளந்தூர். மாட்டு பேர் இருக்கா? மாட்டு பேர் வந்து சேவகமூர்த்தி மாடா? ஓகே ஓகே. மாடு போக்கு மாடு, நல்ல மாடு. மாட்டு பேர் இருக்கா? மாட்டு பேரு பாடை. மாட்டு பேரு கிட்லர். நிக்கரா? கிட்லர். கிட்லரா? ஹிட்லர் மாடு கிடைச்ச பரிசு அது. என்ன சைக்கிள் தானா? சைக்கிள். ஆரப்பாளையம் ஹிட்லர் மாடு. ஆரப்பாளையம் ஹிட்லர் மாடு. பாத்தியா பரிசு இருக்காப்பா? எந்த ஊர் மாடுன்னு சொல்லுங்கப்பா. முடக்கத்தான் மாடா? அங்க இருந்து வந்திருக்கீங்க? அங்க இருந்து வந்திருக்கோம். எனக்கு மாட்டுக்கு பேரு? மாட்டு பேரு சின்ன கருப்புனே. சின்ன கருப்பா? பார்த்த வெள்ளையா இருக்கு. அது கருப்பு சின்ன கருப்பு. வீட்ல இருந்து சரிப்பா. முடக்கத்தான் JRP ஸ்போர்ட்ஸ் கிளப்.